கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம். மல்கியா 1:9. இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 77:1. சங்கீதம் 77:1. சங்கீதம் 17:6. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 17:6. தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். பாத்தீங்கன்னா இந்த 3 வசனத்துல நம்ம வாசிக்கிறது ஒரு வார்த்தை காமனா இருக்கு. இங்க இப்ப வாசித்ததுலயே நம்ம என்ன புரிஞ்சிருப்போம். நம்முடைய இன்னைக்கு தியானம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கெஞ்சுதல் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த 3 வசனத்திலையும் இடம்பெற்றிருக்கு. இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் அப்படின்னு நம்ம மல்கியால வாசிச்சோம். இப்போ நம்ம இன்னைக்கு கெஞ்சுதலை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம்னா, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் யோசேப்புடைய சரித்திரம் வாசிக்கும் போது, யோசேப்பு அவங்க சகோதரர்கிட்ட கெஞ்சுவாரு. அழுது அவங்க சகோதரர்கள் சொல்லுவாங்க, அந்த தானியம் வாங்க வரும்போது இவங்க யோசேப்பு செய்யற சில காரியத்தினால என்ன செய்வாங்கன்னா, அன்னைக்கு நம்ம சகோதரன் நம்மளை நோக்கி அழுது கெஞ்சுனா நம்ம தான் கேட்காம போயிட்டோம் அப்படிங்கிற அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது, அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அழாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். உணர்ந்து வாசிக்கிற எல்லாருமே என்ன செய்வோம், கண்டிப்பா அந்த வார்த்தையை வாசிக்கும் போது அழுவோம். அப்படியே அதை ஒரு நாள் வாசிக்கும் போதுதான் இந்த வார்த்தையை நான் என்னோட பைபிள்ல பின்னாடி எழுதி வச்சேன். கெஞ்சுதல் அப்படிங்கறத எழுதி வச்சேன். இப்ப இந்த வாரம் நான் பிரசங்கம் பண்ணணும் அப்படிங்கிற இடம் வரும்போதுதான் என்ன வசனம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வார்த்தைகளை நான் மனசுல இயேசுப்பா கிட்ட கேட்டுட்டே இருந்தேன். ஆனா கடைசி இந்த வார்த்தைகள், இந்த கெஞ்சுதல் அப்படிங்கிற வார்த்தையை இயேசுப்பா எனக்கு உணர்த்தினாங்க. இப்ப இன்னைக்கு கெஞ்சுதல்ங்கிற காரியத்தை குறித்து தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேதத்துல ஒரு 7 காரியங்கள் இந்த கெஞ்சுதல் குறித்து எழுதப்பட்டிருக்கு. யார்கிட்ட கெஞ்சினாங்க, யாரெல்லாம் தேவனிடத்துல கெஞ்சினாங்க அப்படிங்கறத குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். பாத்தீங்கன்னா அந்த மல்கியால சொல்லப்பட்டிருக்கு, நம்ம கெஞ்சும் போது கர்த்தரிடத்துல கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். நம்ம எப்போ ஒரு இடத்துல நம்ம கெஞ்சுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இறக்கம் தேவைங்கிற இடம் வரும்போதுதான் கெஞ்சுவோம். அதுக்கு முன்பாக என்ன செய்வோம்னா, காரியத்தை கேட்போம். இது எனக்கு வேணும், இது எனக்கு தாங்க, இது எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காரியத்தை குறிச்சு கேட்போம். ஆனா அந்த காரியம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு, அந்த காரியம் கொஞ்சம் கிரிட்டிக்கல் அது அப்படிங்கிற இடம் வரும்போதுதான் நம்ம என்ன செய்யறோம், கெஞ்சுறோம். ப்ளீஸ் இதை செய்யுங்க, ப்ளீஸ் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், கெஞ்சிடும். அப்போ அந்த நம்ம கெஞ்சும் போது, சாதாரணமா நம்ம கேட்கும் போது கிடைக்காத ஒரு காரியம் நம்ம கெஞ்சும் போது என்ன செய்யும், நம்ம மேல இறக்கப்பட்டு செய்வாங்க. அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். நம்ம நீங்கள் ஆண்டவரத்துல கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். அதை நம்ம இங்கிலீஷ்ல வாசிச்சேன். இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டு, God will be gracious unto us. கிரேஷியஸ்னா, கிரேஸ்னா என்னது, கிருபை. நம்ம ஆண்டவர்கிட்ட கெஞ்சும் போது தேவன் நமக்கு என்ன செய்வாங்க, கிருபை செய்வாங்க. அப்படின்னா கிருபைங்கிறதே எதுதான், தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுறதுதான் இந்த கிருபையாய் காணப்படுகிற. அப்ப நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம கெஞ்சும் போது அந்த நம்ம கேட்கிற காரியத்துக்கு நம்ம தகுதியா இல்லையா அது கூட நமக்கு தெரியாது. நம்ம தகுதி இல்லாட்டா கூட இயேசுப்பா என்ன செய்யறாங்க, சில காரியங்களை நமக்கு செய்யறாங்க. இப்ப நம்ம கிட்ட பிள்ளைங்க கெஞ்சுவாங்க, நம்ம கெஞ்சினாலும் எல்லா காரியத்துக்கும் செவி கொடுக்க மாட்டோம். அது பிள்ளைங்களுக்கு தேவை அப்படின்னாதான் என்ன செய்வோம். அது போல பாத்தீங்கன்னா யோபின் புஸ்தகம் 36:13 பார்க்கும்போது அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. யோபு 36:13 வாசிங்க. மாயமுள்ள இருதயத்தார் குரோதத்தை குவித்துக் கொள்கிறார்கள், அவர்களை அவர் கட்டி வைக்கும் போது கெஞ்சி கூப்பிடுவார்கள். பாத்தீங்கன்னா அந்த தண்டனைக்காக கெட்டி வைக்கும் போது என்ன செய்யறாங்க, மன்னிப்புக்காக கெஞ்சி கூப்பிடுற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்போ நம்ம கெஞ்சுறோம், எதற்காக நம்ம கெஞ்சுறோம் அப்படின்னா, ரொம்ப அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும்போது என்ன செய்யறோம், நம்ம கெஞ்சுறோம். ஒரு ஹாஸ்பிட்டல் ஒருத்தவங்க சுகம் இல்லாம இருக்காங்க, சீரியஸா இருக்காங்கன்னா குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எப்படியாவது காப்பாத்திருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, கெஞ்சுவாங்க. ஆனா டாக்டர் சொல்லுவாங்க, எங்க கையில ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நமக்கு அந்த நேரம் என்னதான் நமக்கு முக்கியமா இருக்கும்னா, நம்ம கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, உயிர் பெயரக்கூடாது, அந்த ஜீவன் காக்கப்படணுங்கிறதுக்காக என்ன செய்வோம், கெஞ்சுற ஒரு அனுபவம் இருக்கும். சில நேரத்துல பிள்ளைங்களை பாருங்க,
தப்பு பண்ணிட்டாங்க, அம்மா அப்பா அடிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஒரு ரிப்போர்ட் கார்டு வந்திருக்கு, மார்க் குறைவு, இப்ப அடி கிடைக்கும் நினைச்சாங்க, அப்ப அம்மா அம்மா விட்டுருங்கம்மா ப்ளீஸ்மா, அடுத்த வாட்டி நல்லா படிக்கிறேம்மா ப்ளீஸ் விட்டுருங்க, நான் அடுத்து இனி இந்த தப்ப செய்ய மாட்டேன். ஒரு மன்னிப்புக்காக என்ன செய்யறோம், கெஞ்சுகிற ஒரு இடம் நம்ம வாழ்க்கையில காணப்படுகிறது. ஒரு பிரச்சனை வரும்போது கணவன் மனைவிக்குள்ள எடுத்துக்கிட்டா கூட பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, ஒரு தப்பு ஒரு கணவன் அல்லது மனைவி தவறு செய்யும் போது இன்னொருத்தவங்க கிட்ட என்ன செய்யறாங்க, சரி மன்னிச்சிரு, நான் தெரியாம இதை செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க தெரியாம செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அனுபவத்துல ஒரு அவங்க அதை மன்னிக்காம சண்டை பிரச்சனை பெருசாகும்போது என்ன செய்யறோம், கெஞ்சி கேட்கிறோம், ப்ளீஸ் விட்டுருங்க, வேண்டாம், சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னா கெஞ்சுற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியுது. அது மாதிரி பிள்ளைங்க பாத்தீங்கன்னா, பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு என்ன செய்வாங்க, அம்மா வாங்கி கேட்பாங்க, அம்மா எனக்கு சாக்லேட் வாங்கி தாங்க. ஒரு கடைக்கு போயிருக்கோம்னா, இப்போ கன்னியாகுமரிக்குலாம் போனா நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களை சொல்லியே கூட்டிட்டு போவாங்க. கன்னியாகுமரிக்கு போய் நீ ஏதாவது வாங்கி கேட்டேன்னா உன்னை நான் கூட்டிட்டு போக மாட்டேன், நீ அங்க போய் ஏதாவது வாங்கி கேட்ப கூட்டிட்டு போக மாட்டேன். அப்ப நாங்க சொல்லுவோம், ப்ளீஸ்மா கூட்டிட்டு போங்க, நாங்க எதுவுமே வாங்கி கேட்க மாட்டோம், அங்க போன பிறகுதான் நம்ம புத்தி தெரியும். ஆனா இங்க வீட்டுல இருந்து சொல்லும்போது ப்ளீஸ் கேட்கவே மாட்டோமா, எதுவும் கேட்க மாட்டோம், எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. இது எங்க லைஃப்ல இல்ல, நம்ம எல்லார் லைஃப்லயும் இந்த காரியம் இருக்கும். ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்கன்னு உடனே சொல்லுவோம், ஒண்ணுமே வாங்கி கேட்க மாட்டேன், சாக்லேட் கூட வாங்கி கேட்க மாட்டேன், கூட்டிட்டு போங்க. அங்க போன பிறகுதான் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா, ஒரே ஒரு பொம்மை வாங்கி தருவீங்களா, அங்க போன பிறகுதான் என்ன செய்வோம், கேட்போம். ஆனா அந்த நேரத்துல நம்ம கெஞ்சுறதை பார்த்து நம்ம பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, நமக்கு அதை வாங்கி தருவாங்க. நம்மளை வெளியே கூட்டிட்டு போய் கெஞ்சும் போது அவங்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு நம்ம இதை செய்யணும் தெரியும். ஆனா அந்த இடத்துல நம்ம சில கிரயங்கள் சில அந்த பிள்ளைங்க நம்ம என்ன செய்ய வேண்டியதுக்கு செலுத்த வேண்டி காணப்படுகிறது. அது மாதிரி பாருங்க, ஒரு நிந்தை அவமானம் போல உள்ள சூழ்நிலையில இப்போ ஒரு கடன் வாங்கியிருக்காங்க, ஒரு கடன்காரங்க வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போடும்போது என்ன தோணும், ஐயோ பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பாக்குறாங்க, இவங்க இப்படி சத்தம் போடுறாங்களே அப்படிங்கிற இடம் வரும்போது கடன்காரங்க கிட்ட சொல்லுவோம், ப்ளீஸ் சத்தம் போடாங்க, நான் எப்படியா திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிற அனுபவத்துல கூட நினைச்சிரும் கெஞ்சிரும். நம்முடைய சூழ்நிலைகள் எதிர்வினையா மாறும்போது நம்ம என்ன செய்யறோம், கெஞ்சிரும். நம்முடைய வாழ்க்கையில இப்படி என்னென்ன இப்ப நான் எக்ஸாம்பிள் ஒரு சில காரியம் தான் சொன்னேன். இது போல நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம கெஞ்சிருப்போம். நான் கெஞ்சவே இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது நம்ம இருக்கோம், ஹல்லேலூயா? யாருமே இல்லை. எல்லாருக்கும் வாழ்க்கையிலுமே ஒரு கெஞ்சுதல் உண்டாயிருக்கும். எல்லாருமே என்ன செய்ய, ஏதோ ஒரு காரியத்துக்காக ப்ளீஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதவங்க யாருமே இந்த பூமியில இருந்திருக்க மாட்டோம். சாரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதவங்களும் யாருமே இருந்திருக்க மாட்டோம். இப்ப நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு சூழ்நிலை கெஞ்சக்கூடிய இடத்துக்கு நம்மள என்ன செய்யுது, கொண்டு போய் விடுகிறதாய் காணப்படுகிறது. இன்னைக்கு பைபிள்ல இருந்து யார் யார் தேவனிடத்துல எதற்காக கெஞ்சினாங்க அப்படிங்கறத குறிச்சுதான் நம்ம தியானிக்க போறோம். முதலாவதா பார்த்தோம்னா சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 116:4. அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்ற, சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். இப்போ முதலாவது நம்ம எதற்காக கெஞ்சணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஆத்தும மீட்புக்காக கெஞ்ச வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஏன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆத்துமா இருக்கு. ஆத்மா இல்லாத மனுஷன் யாராவது உண்டா? கிடையாது. ஏன்னா எல்லாருடைய எல்லா மனுஷன், அதாவது ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சரீரம் தான் ஒரு மனுஷன், நம்ம யாருமே சொல்ல முடியாது. நம்ம சிம்பிளா சொல்லிரும், நான் என் அப்படிங்கிற வார்த்தையை ஈஸியா சொல்லிட்டு போயிரும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த 2 எழுத்து அந்த 2 எழுத்துக்குள்ள, என் அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு காரியமே இருக்கு. யாராவது நான் என் சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரீரத்தை நம்ம இஷ்டத்துக்கு நடத்த முடியாது. ஏன்னா இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆவியும் இருக்கு, ஒரு ஆத்மாவும் இருக்கு. இந்த ஆவியும் இந்த ஆத்மாவும் இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது இந்த சரீரம் ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத டெட் பாடியா காணப்படுது. சொல்லும் போது என்னதான் சொல்லுவாங்க, டெட் பாடி அப்படிதான் சொல்லுவாங்க. எப்போ பாடி எடுக்கிறாங்க அப்படிதான் கேட்பாங்க. அந்த ஆவியும் ஆத்மாவும் இருக்கிறனாலதான் அந்த சரீரத்துக்கே ஒரு மதிப்பு. ஆனா நம்ம அதை விட்டுக்கிட்டு நான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சரீரத்துக்காகவே நம்ம என்ன செய்யறோம், செயல்படக்கூடியவங்களா காணப்படும். பாத்தீங்கன்னா நான்கிற அந்த அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேரை வச்சுதான் நம்ம இருக்கோம். நான் அப்படின்னா நான் நந்தினினா வெறும் சரீரம் மட்டும் இல்லை. இப்ப யாராவது கேட்டா நந்தினி சிஸ்டர் அப்படின்னா என்னுடைய சரீரத்தை தான் வெளி தோற்றத்தை தான் சொல்ல முடியும். யாருமே ஆவி ஆத்மா பிரிச்சு சொல்ல மாட்டான். அதுக்குள்ள இருக்கிற மேன்மையான இந்த ஆவியையும் ஆத்மாவையும் வைத்துதான் நம்முடைய சரீரத்துக்கு மதிப்பே இருக்குது. உண்மையா சொல்ல போனா இந்த ஆத்மா இல்லைன்னா அந்த மனுஷன் எதுவுமே இல்லை. இந்த ஆவிய தேவன் நமக்கு தந்தாங்க. ஆதாம் ஏசப்பா படைச்ச போது அவனுடைய நாசில ஏசப்பா ஊதுன போது அவன் ஜீவாத்மா வானான். ஆனா அவன் ஜீவ ஆத்மாவா மாறினான். ஆண்டவர் ஆவியை ஊற்றும் போதே ஆத்மாவும் அவனுக்குள்ள
சேர்ந்தே வந்துச்சு. ஆனா இந்த மரணம்ங்கிற இடம் வரும்போது ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போகிறது, ஆத்துமா அது செய்த செயலிற்குரிய பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் போகிறது. பூமியில நல்லது செய்தா பரலோக ராஜ்யத்துக்கும், தீமை செய்தா நரகத்திற்கும் இந்த ஆத்மா என்ன செய்து போகக்கூடியதாய் காணப்படும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல வந்து இருக்கோம்னா அதற்கு காரணம் என்ன? எப்படியாவது இந்த ஆத்மா பரலோகத்துக்கு பேரணும். நம்ம என்னதான் நம்ம சரீரத்தை நம்ம விரும்புறபடி ஆராட்டி சீராட்டி நம்ம விரும்புறது போல எல்லாம் பண்ணி நம்ம சரீரத்தை நம்ம பார்த்தாலும் வச்சுக்கிட்டாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம சரீரத்தை நம்ம ஒரு நாள் இந்த பூமியில விட்டுட்டு தான் போக போறோம். அந்த ஆத்மா தான் பரலோகத்துக்கு போகணும். அதற்காக நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருடைய சமூகங்கிற அனுபவத்துல நம்ம ஓடிக்கொண்டு இருக்கோம். அந்த உள்ளான மனிதனுடைய காரியம் தான் இந்த ஆத்மாவின் அனுபவமாய் காணப்படுகிறது. எந்த சரீரமுமே தான் விரும்புறது அந்த சரீரம் செய்யறதுல, அந்த ஆத்மா என்ன சொல்லுதோ அததான் நம்ம என்ன செய்யறோம்? செய்யக்கூடியவங்களா காணப்படுறோம். அது போல பாத்தீங்கன்னா ஒரு வண்டி இருக்கு, ஒரு வண்டியோட அவுட்லுக்கை நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு கார் இருக்கு, இந்த நம்ம சர்ச்சுக்குள்ள கார் இருக்கு, அந்த காரோட அவுட்லுக்கை பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. நல்லா என்ன கோல்டன் கலர்ல இருக்கு, நல்லா ஷைனிங்கா இருக்கு, நல்லா கழுவி நீச்சா இருக்கு, நல்லா முடியெல்லாம் போட்டு பத்திரமா இருக்கு. ஆனா அந்த என்ஜினை பாத்தீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா அந்த வண்டியால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அது போல நம்ம ஆத்மாவும் இந்த வண்டியோட என்ஜின் போலதான். நம்ம ஆத்மா சரியில்லைன்னா நம்ம சரீரம் எவ்வளவு வெள்ளையா அழகா மற்றவங்க பார்த்து கவரப்படுற விதத்துல நல்ல நீள முடி நல்ல அழகு, இவங்களை போல ஒரு அழகு இல்லைங்கிற அளவுக்கு நம்ம இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பாத்தீங்கன்னா எவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க. நல்லா அழகா இருக்கவங்களதான் சினிஃபீல்ட்ல சேர்க்கவே செய்வாங்க. ஆனா நம்ம எடுத்தோடனே நம்ம சொல்லிடுவோம் அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ஒருவேளை ஆண்டவர் அவங்களை முன்குறிச்சிருக்கலாம், ஃபியூச்சர்ல அவங்க ரட்சிக்கப்படலாம், கர்த்தருக்காக ஊழியம் கூட செய்யலாம், அநேகர் இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்டா நம்ம சொல்லிடுவோம் சினிமா நடிகைகள் நரகத்துக்கு போயிருவாங்க. அவங்களுடைய சரீரமோ அவங்களுடைய அழகோ எதுவுமே அவங்களுடைய பணமோ எதுவுமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதே இல்லை. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெளியில எவ்வளவு நல்லா இருந்தாலும் நம்ம ஆத்மா சரியில்லைன்னா நமக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அந்த சரீரம் எதற்குதான்? மண்ணுக்கு இரையாக தான் வைக்கப்பட்டிருக்குது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாள் நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். லூக்கா சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம் 12வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 12:19 வாசிக்கும் போது வாசிங்க. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அடுத்த வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பாத்தீங்கன்னா இங்க ஆண்டவர் ஒருத்தனை பார்த்து சொல்றாரு மதிகேடனே. ஏன் அவனை பார்த்து மதிகேடனேன்னு ஆண்டவர் சொல்றாங்கன்னா, அவன் சொல்றான் பாத்தீங்கன்னா நான் நல்லா எனக்கு நல்ல ஒரு வயல் இருக்கு, நான் நல்லா விதைச்சு நல்ல பண்படுத்தேனே, நல்ல விதைச்சேன், நல்லா அது பலன் தந்தது, அது எல்லாத்தையும் அறுவடை பண்ணி களஞ்சியத்துல சேர்த்து வச்சுட்டேன். மறுபடியும் நிலத்தை பண்படுத்தினேன், மறுபடியும் விதைச்சேன், மறுபடியும் விளைஞ்சது, மறுபடியும் அறுத்தேன், எல்லாம் ரெடி பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ மூணாவதும் பண்றேன், மூணாவதும் பண்ணி எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ களஞ்சியத்துல வைக்க இடம் இல்லை. இடம் இல்லாத ஒண்ணு என்ன செய்ய, களஞ்சியத்தை இடிச்சு பெருசா கட்டி இன்னும் சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வச்சுட்டு இவன் சொல்றான், நீ நிறைய நாள் சாப்பிட்டுட்டு புசிச்சு குடிச்சு நீ களிப்பா இருக்கிறதுக்கு, நீ ஆத்மாவுல இளைப்பாறுதலா இருக்கிறதுக்கு உனக்கு இருக்கு, நீ சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து தன் ஆத்மாவை பார்த்து சொல்றான். யாராவது இந்த உங்க ஆத்மாவுக்கு சாப்பாடு சோறு கொடுத்தீங்களா? இன்னைக்கு காலையில வரும்போது ஆத்மாக்கு இட்லி கொடுத்தவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்மாவுக்கு இட்லி கொடுத்தீங்களா? சரீரத்துக்கு கொடுத்துருப்பீங்க. உங்க சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற டீ காஃபி தண்ணி அதெல்லாம் நம்ம சரீரத்துக்கு. ஆத்மாவுக்கு என்ன இருக்கு? என்ன இந்த எழுத்தின் பிரகாரமான ஆகாரம் கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த ஆத்மாவுக்கு நம்ம எப்படி ஆகாரம் கொடுக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் கொடுக்கிறோம். நம்ம எல்லாரும் இப்ப வேலை இல்லாமலா கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கோம்? எல்லாரும் எதனால வந்திருக்கோம்? நம்முடைய ஆத்மா காக்கப்படணுங்கிறதுக்காக தான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வாரோம். நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையினால நம்முடைய ஆத்மா பிழைக்கணும், ஆத்மா பலப்படுறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வரோம். ஆனா இவன் பாருங்க, தன் ஆத்மா பார்த்து சொல்றான், நீ நல்லா சாப்பிட்டு புசிச்சு இளைப்பாறுதலாம் பூரிப்பா இரு அப்படின்னு சொல்றான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, நீ இப்படி உன் ஆத்மா பார்த்து சொல்றீ, இன்னைக்கு உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டால் இதெல்லாம் யாருக்கு? நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்குன்னு ஆண்டவர் கேக்குறாங்க.
அதனாலதான் அவனை பார்த்து மதிகேடனேன்னு சொல்றாங்க. இப்ப நம்மளும் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவோ பணம், பொருள், சொத்து எல்லாம் சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறோம். சேர்த்து வச்சுட்டு நம்ம நினைக்கிறோம் நமக்கு இது போதும், நம்ம வாழ்றதுக்கு போதும். அது வெளிப்பிரகாரமான காரியம். ஆனா உண்மையா இந்த நம்ம பூமியில வாழ்ற ஒரு 80 வருஷம், ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். இந்த 80 வருஷம் நம்ம மிஞ்சி மிஞ்சி போய் வாழ்ந்தா, ஒருவேளை அதை விட மிச்சமா 80க்கு மேலே வாழ்றவங்க இருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்துல கூட இருக்கிறோம். அப்படி நம்ம இருந்தாலும் அதனால நமக்கு பிரயோஜனம் எதுவுமே இல்லை. இந்த வாழ்ற நாள் வரைக்கும் தான் இந்த பூமியில இருக்கிற எல்லா காரியமும். ஆனா நம்ம மரிச்ச பிற்பாடு நம்முடைய ஆத்துமா காக்கப்படுவதற்காக நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 9:13 வாசிங்க. நாங்க சொல்லப்பட்டிருக்கு, அக்கிரமத்தை விட்டு திரும்புவதற்கும் சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் நாங்க கர்த்தரிடத்துல கெஞ்சவில்லை. கர்த்தரிடத்துல நம்ம கெஞ்ச வேண்டிய காரியம் என்னன்னா, சத்தியத்தை கவனிக்கணும். ஏசப்பா, நான் சத்தியத்தை கவனிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆத்துமா அந்த சத்தியத்தை கவனிச்சு நான் செய்யற அக்கிரமங்கள், பாவங்கள் இதெல்லாம் விட்டுட்டு சத்தியத்தின்படி நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு என்ன செய்யல. அந்த தானியேலின் புஸ்தகத்துல அவங்க எழுதப்பட்டிருக்கு, நாங்க கெஞ்சல அப்படின்னு சொல்றாங்க. அந்த 9வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா தானியேலுடைய ஒரு ஜெபமா தான் அது காணப்படுகிறது. ஏன் அவங்க சிறையிருப்புல வந்தாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட அனுபவங்கள், அவங்களுடைய பாவங்கள் தான் இதற்கு காரணமா காணப்படும். அப்போ நம்முடைய ஆத்துமா சத்தியத்தை கை கொண்டு வாழ்வதற்கு கர்த்தரிடத்துல நம்ம என்ன செய்யணும்? கெஞ்சணும். ஆத்துமா எப்படியாவது பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக. சங்கீதம் 49:9 வாசிக்கும் போது வாசித்தீங்கன்னா, அங்க அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 49:9. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. பாத்தீங்கன்னா அவங்க ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. நம்ம ஒவ்வொருவருடைய ஆத்தும மீட்பும் மிகவும் அருமையானதாய் காணப்படும். நம்ம ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் மீட்கப்படுவது ஒரு விசேஷமான காரியம். அருமை அப்படின்னாலே பிரிஷியஸ்னா விலையேற பெற்றது. நமக்குள்ள இருக்கிற ஆத்மா விலையேற பெற்றது, அழிவில்லாதது. அந்த ஆத்மா மீட்கப்படுவதுதான் அந்த விலையேற பெற்ற அனுபவத்திற்குரிய ஒரு பொக்கிஷமா காணப்படுகிறது. அடுத்து அது ஒருபோதும் முடியாது. இப்போ ஒரு ஆத்மா மீட்கப்பட்டுட்டுனா அதுக்கு பிற்பாடு அந்த ஆத்மா என்ன செய்யாது? அழிவுக்குரியதாய் போகாது. அது இங்கிலீஷ் பைபிள் அழகா சொல்லுது, சீசத் ஃபார் எவர். சீஸ் நம்ம சொல்றோம், இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஜின் கெட்டு போயிட்டு, இன்ஜின் போஞ்சிட்டு, அதை என்ன யூஸ் பண்ண முடியாது. இனி அந்த இன்ஜினை திருப்பி வேலை பார்த்து ரொம்ப நாள் அதை ரொம்ப நல்லா அதை ஓட விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த சீஸான இன்ஜின் எல்லாம் ரெடி பண்ணி எடுப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஆத்துமா அப்படி சீஸ் ஆகிற இடம், ஒரு மீட்கப்பட்ட ஆத்துமா என்ன செய்யாது? சீஸ் ஆகிற அனுபவமே இருக்காது. அதான் நம்ம அந்த ஒரு வண்டிக்கு கூட ஒப்பிட்டு பார்த்தோம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது கூட நினைச்சேன், ஆனவர் அழகா சொல்லி தந்திருக்காங்களே. ஒரு வண்டிக்கு நம்ம சும்மாதான் கம்பாரிசன் எக்ஸாம்பிளுக்காக சொன்னோம். ஆனா பாத்தீங்க உண்மையிலேயே நம்ம அந்த என்ஜினை போல இருக்கு நம்ம ஆத்துமா. சீஸாக விடாம இசப்பா ஒருவேளை நம்ம ஆத்மாவை ரட்சித்திருந்தா நம்மளை சீஸாக விடாம இசப்பா நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிறத உணரும் போது ஒரு நன்றி உள்ள இருதயம் எனக்குள்ள உண்டானதுனால உணர முடிஞ்சது. பாத்தீங்கன்னா அந்த மார்க்கத்துக்குள்ள நம்ம வரும்போது நம்ம ஆத்மா எப்படி நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நம்ம ஆத்மா எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இருந்திருப்போம். ஒரு நம்ம ஆத்மா தொய்ந்து போயிருக்கோம், மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கும், இழைப்புள்ளதா இருந்திருக்கும், வியாகுலம் நிறைஞ்சதா இருந்திருக்கும், திக்கச்ச அனுபவத்துல இருக்கும், கலக்கம் உள்ளதா இருந்திருக்கும். இப்படி பல விதத்துல துன்மார்க்கமான விதத்துல பல விதமான காரியங்கள் நம்ம காரியத்தை உடையதா நம்ம ஆத்மா இருந்திருக்கும். ஆனா நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த பிற்பாடு பாத்தீங்கன்னா நம்ம ஆத்மா எப்படி மாற்றப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் இப்ப நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய பழைய லைஃபை நம்ம திரும்பி பார்த்தா நம்ம எல்லாருக்குமே ஒரு ரட்சிப்பின் நாள்னு ஒரு நாள் இருக்கும். ஏன்னா இந்திய ரட்சணி நாள், இந்திய அனுக்கிரக காலம்னு ஒரு வசனம் இருக்கு. பாத்தீங்கன்னா அப்படி நம்ம எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ரட்சிக்கப்பட்டிருப்போம். யாருமே நான் பிறக்கும் போதே ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படி பிள்ளைங்க கர்த்தருடைய சமூகத்துல வளர்க்கப்படுறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள உண்மையான ரட்சிப்பு இல்லைன்னா இவங்க இப்படி கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் இவங்களுக்குள்ள மெய்யான மனமாற்றம், மனம் திரும்புதல் வரும். அதுதான் மெய்யான ஆத்ம மீட்பின் நாளாய் காணப்படுகிறது. இப்ப நமக்குள்ள நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கறத குறிச்சு நம்ம பார்த்தா மத்தேயு 12:18 வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது எப்படிப்பட்ட ஆத்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இளைப்பாறுதல் உள்ள ஒரு ஆத்மா நமக்குள்ள காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆத்மா இளைப்பாறுதலாய் காணப்படும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த பிற்பாடு ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய இருதயம்
நம்முடைய ஆத்மா பாவ பாரத்தினால பாவ சுமையினால சோர்ந்து போய் கஷ்டத்துல அப்படி நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்ட அனுபவத்துல நம்ம ஆத்மா இருக்கலாம். ஆனா நம்ம என்னைக்கு இயேசுவோட இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களா மாற்றப்பட்டோமோ அன்னையில இருந்து நமக்குள்ள ஒரு வெளியேறப்பெற்ற சமாதானம், சந்தோஷம், ஒரு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்குள்ள காணப்பட்டிருக்கும். பாத்தீங்கன்னா இந்த செவர்ல எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். அந்த வார்த்தையை பார்த்து ரட்சிக்கப்பட்டவங்க அநேகர் உண்டு. இப்ப நமக்குள்ள நிம்மதி இல்லாம நம்ம வாழ்ந்திருப்போம். என்னைக்கு நம்ம இயேசுவோட இரத்தத்தினால கழுவப்பட்டோமோ அன்னைக்கு நம்முடைய ஆத்மா ஒரு இளைப்பாறுதலான ஒரு அனுபவத்திற்குள்ள வந்ததை நம்ம உணர முடியும். அதுக்கு பிற்பாடு நமக்குள்ள ஒரு நித்திய மகிழ்ச்சி, ஒரு நித்திய சந்தோஷம், ஒரு நித்தியமான இளைப்பாறுதல், ஒரு நித்தியமான ஒரு சமாதானம், நம்மள இனம் புரியாத ஒரு அனுபவம் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம், காணப்பட்டிருக்கோம். அந்த அனுபவம் நம்ம ஆத்மா என்ன செய்யணும், காணப்படணும். அது ஒவ்வொரு நாள் நம்ம பாதுகாக்கிறவங்களாய் காணப்படும். நம்ம ஆத்மா ஒவ்வொரு நாள் இளைப்பாறுதலாய் கர்த்தருக்குள்ள தங்கி இருக்கிறதா. அதனால நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பா. நம்ம கர்த்தர் மேல நம்ம பாரத்தெல்லாம் வச்சுட்டோம்னா அதுக்கு பிற்பாடு நம்ம கிட்ட எந்த கவலையோ எந்த கஷ்டமோ கண்ணீரோ என்ன செய்யாது நமக்குள்ள இருக்காது. ரெண்டாவது நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தா சங்கீதம் 146:1 வாசிக்கும் போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 146வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பாத்தீங்கன்னா இங்க என்ன சங்கீதக்காரர் சொல்ற, அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நம்ம எல்லாரும் ஆராதனை முடிச்ச உடனே ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஒரு குட்டி ஜெபம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதம் 103:1-2 இருக்கு. இப்போ நம்முடைய ஆத்மா எப்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும், எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரிச்சுட்டே இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இப்ப நம்ம ஆத்மா எப்பவும் கர்த்தரை துதிக்கிறதா காணப்படுதுன்னா நம்ம நாவும் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா, இயேசப்பா நீங்க செய்த நன்மைகளுக்காக நன்றி, எனக்கு அந்த ரட்சிப்புக்காக நன்றி, எனக்கு அந்த அபிஷேகத்துக்காக நன்றி, கர்த்தர் என்ன ஒரு சபையில கொண்டு நாட்டிருக்கீங்க அதற்காக நன்றி, எனக்கு தந்த நல்ல ஆகாரங்களுக்காக நன்றி, தந்த வீட்டுக்காக நன்றி, தந்த குடும்பத்துக்காக நன்றி. நமக்குள்ள உண்மையான அந்த நன்றி உள்ள ஒரு அனுபவம் இருக்குமானால் எப்போதும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம், தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்திட்டே இருப்போம். பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் உண்டு. அந்த பாஸ்டர் வந்து சொல்லுவாங்க, முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு காரியத்துக்காக, ஒரு காரியம் நமக்கு தேவைன்னா நம்ம என்ன செய்வோம், ப்ரேயர் பண்ணுவோம். இசப்பா எனக்கு இதை தாங்க, எனக்கு கொஞ்சம் பண தேவை இருக்கு தாங்க, எனக்கு கொஞ்சம் பொருள் தேவை இருக்கு தாங்க, எனக்கு படிக்கணும் ஞானம் தாங்க. அப்படி நம்ம என்ன செய்வோம், கேட்போம், இது எனக்கு தேவைங்கிறத கேட்போம். ஆனா அந்த பாஸ்டர் என்ன சொல்லி தந்தாங்கன்னா, நம்ம கேட்கறத விட நீங்க எனக்கு அதை தந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா இன்னும் இயேசப்பா என்ன செய்வாங்க, சந்தோஷப்படுவாங்க. நம்ம கேட்கிறத விட நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது சீக்கிரமா அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. அதை நாங்க சில காரியங்களை நாங்க என்ன செய்திருக்கோம், அதை அபியாசப்படுத்தி அதை அனுபவமாகவும் பார்த்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா நாங்க நைட் பிரைசிங் முடிஞ்ச உடனே நைட் எல்லாம் பாட்டு பாடி எல்லா விசுவாசி லிஸ்ட் எல்லாம் சொல்லி பிரைஸ் பண்ணிட்டு அந்த நாளை சபை செய்த காரியங்களுக்கு சபை அந்த ரெட்ஷிப் இப்படி எல்லா காரியங்களுக்கும் சொல்லி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்ச பிற்பாடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு 1000 ஸ்தோத்திரம் வச்சு ஒரு 2000 3000 அப்படி விடிய காலத்தையும் பண்ணுவோம், நைட்டும் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு காரியம் எங்களுக்கு தேவை, ஒரு காரியம் ரொம்ப நாளா நடக்கவே இல்லை, ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், ரொம்ப நாள் நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தை மனசுல வச்சு ஒரு 1000 ஸ்தோத்திரம், அந்த பர்டிகுலர் காரியத்துக்காக 1000 ஸ்தோத்திரம் போட்டா போதும், அந்த காரியம் நிறைவேறும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரியம் சொல்றேன். நம்ம சுந்தரங்களோட பொண்ணு மெர்சி வேலை கிடைக்காம ஃபாரின்ல வந்து 6 மாசம் கிட்ட இருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நாங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தோம், வேலை கிடைக்கல. இப்போ அவங்களோட விசா முடியுது, இனி ஊருக்கு வரணும். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்தோம், சரி இனி அப்போ அக்கா சொன்னாங்க, நம்ம இனி அவளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணியாச்சு இன்னும் நடக்கல, இனி அவளுக்கு வேண்டி டெய்லி 1000 ஸ்தோத்திரம் போடும். அப்ப நாங்க 3 பேரும் 1000 ஸ்தோத்திரம் போடும்போது ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கே 3000 ஸ்தோத்திரம் வருது. அப்படி நாங்க ஒரு ஸ்தோத்திரம் போட்டு கொஞ்ச நாள் தான், ஒரு 10 நாள் கூட ஆயிருக்குமான்னு தெரியாது, அவளுக்கு மெர்சிக்கு வந்து உடனே வேலை கிடைச்சது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது, துதி செலுத்தும் போது ஒரு நிறைவேற முடியாத ஒரு காரியம் கூட என்ன செய்யுது, நிறைவேறுவதை அந்த இடத்துல பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த காரியம் நமக்கு தேவைனாலும் உடனே போய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி நிக்க மாட்டோம்.
அது ரொம்ப முடிய போகுது, கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும்போது என்ன செய்வோம், ஆண்டவர் எப்படியாவது இது செஞ்சிருங்கன்னு கெஞ்சுவோம். இப்ப நமக்கு ஒருவேளை ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாம இருக்கு அப்படின்னா, இன்னும் அது நமக்கு அவசியப்படலைங்கிறது தான் அதற்கு அர்த்தம். அது நமக்கு ரொம்ப அவசியங்கிற இடம் வரும்போது நம்மளாவே ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரை பிடிச்சிட்டு கெஞ்ச கதற ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்ம ஆண்டவருக்காக நம்ம நன்றிகளை செலுத்தும் போது இது நிறைவேறும். ஒரு ஒரு சின்ன பிள்ளைய குறிச்சு கடந்த நாட்கள் கேட்ட ஒரு காரியம். அந்த பிள்ளையோட அப்பா வந்து ஃபாரின் போயிட்டு வந்திருக்காங்க. வந்தவங்க வந்து அந்த பிள்ளைக்கு வந்து சாக்லேட்டு, செருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாம் என்ன செய்வோம், வாங்கி படபடான்னு சாப்பிடுவோம், செருப்பெல்லாம் போட்டு டென்ஷன், அப்பா நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா இந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா அவங்க அப்பாட்ட போய், அப்பா தேங்க்யூ தேங்க்யூ, ஒரே தேங்க்யூ, சொல்ற தேங்க்யூல கேட்கிற மனுஷனே உருகிடுவாங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்படி ஒரே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலாம். சொல்லி எல்லாம் முடிச்சிட்டு, இது வந்து ஒரு நாள் இல்ல, கொஞ்ச நாளாவே அப்படி சொல்லிட்டே இருக்கா. மறுபடியும் அவங்க அப்பா வேலை விஷயமா வந்து விசாகப்பட்டினம் போறாங்க. போகும்போது அப்ப இந்த பிள்ளை போய் என்ன செய்தானா, அப்பா எனக்கு இப்ப நீங்க வரும்போது சாக்லேட், பொம்மை இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு விட்டுதான். அது வரைக்கும் எதுவுமே சொல்லல. இனி நீங்க போகும்போது வாங்கித்தாங்கன்னு கேட்கல. அவ்வளோ நாள் போற வரைக்கும் ஒரு ஒரு 15 நாள் கிட்ட நான் தேங்க்ஸ் மாத்திரமே சொல்லிட்டு, போற நேரம் இந்த பிள்ளை என்ன கேக்குது, வாங்கித்தாங்க. இப்ப இந்த அப்பாவுக்கு மனசு எப்படி இருக்கும்? இந்த பிள்ளை நம்ம இவ்வளவு நாள் நமக்கு இவ்வளவு தேங்க்ஸ் சொன்னதுக்கே உடனே வாங்கி கொடுக்கதான் தோணும். இப்ப நம்ம ஒரு உலக பிரகாரமான வேதத்துல சொல்லப்பட்ட பொல்லாதவர்களாகி நீங்கள் அப்படின்னு சொல்லி பெற்றோரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல நம்முடைய பரம பிதா நமக்கு மேல எவ்வளவு அன்புள்ளவங்களா இருக்காங்க. நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்தினா போதும், ஏசப்பா நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க, நமக்கு நிறைவேற்றி கொடுக்க வல்லமை உள்ளவங்களா ஏசப்பா காணப்படுறாங்க. அடுத்து நம்ம ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, லூக்கா 21:19 வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:19 வாசிக்கும் போது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லணும், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். உங்க பொறுமையினால உங்க ஆத்துமாவை நீங்க காத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் பொறுமை இருக்கு? ஹல்லேலூயா. யாருக்குமே இல்லையா? எனக்கும் குறைவுதான். எனக்கு இல்லதான். ஏன்னா சூழ்நிலை வரும்போதுதான் நம்ம பொறுமை என்ன செய்யும், வெளிப்படும். அது வரைக்கும் நல்ல பொறுமையா இருக்கவங்களாதான் நம்ம நினைப்போம், நான் பொறுமையாதான் இருக்கேன், நான் சகிச்சுட்டு தான் இருக்கேன், நான் தாழ்ந்து போயிட்டு தான் இருக்கேன், நான் அன்பாதான் இருக்கேன், எல்லாம் நான் பெர்ஃபெக்ட். ஆனா சூழ்நிலை வந்தோடனே நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே, ஹஸ்பண்ட் ஒரு வார்த்தை திட்டாருன்னா அப்பதான் நம்ம பொறுமையெல்லாம் என்ன செய்யும், வெளிப்படும். பாத்தீங்கன்னா முகம் இருக்கும் 7.5 கிலோ வெயிட்ல தாழ்ந்து போய் இருக்கும். கண்ணுல இருந்து மாலை மாலையா கண்ணீர் பாயும். ஏன் அல்ற, நீங்க என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டீங்க, என்கிட்ட நீ பேசாதீங்க, நீ என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட, நீ என்கிட்ட பேசாத. பேரண்ட்ஸ்ட பிள்ளைங்க அப்படி எல்லாருக்குள்ளயும் இந்த அனுபவம் என்ன செய்யுது, காணப்படும். சூழ்நிலை வரும்போதுதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம எப்படி இருக்கோம், நம்ம பொறுமையா இருக்கோமா, நம்ம கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத நம்ம அறிய முடியும். நான் காத்திருப்பு கூட்டத்துல கூட இந்த வார்த்தையை எடுத்துதான் பிரதர் வந்து காத்திருப்பு கூட்டம் எடுத்தாங்க. நம்முடைய ஜீவிதத்துல எதெல்லாம் காக்கப்படணும்னு சொல்லிட்டு 3 காரியம் எடுத்தாங்க. அதுல அந்த 3வது காரியம் பொறுமையினால் நம்முடைய ஆத்மா காக்கப்படணும். எப்ப நம்ம காயப்படுத்தப்படுறோமோ அந்த நேரத்துலதான் நமக்குள்ள என்ன இருக்கு, நம்ம பொறுமையா இருக்கிறோமா, இந்த பொறுமையா நம்ம ஆத்மா காக்கப்படுதாங்கிறது நமக்கு தெரியும். நம்மளை பார்த்து ஒருத்தவங்க காயப்படுத்தும் போது, நம்மளை குற்றப்படுத்தும் போது, நம்மளை குறை சொல்லும் போது, நம்ம தப்பே பண்ணிருக்க மாட்டோம், தப்பு பண்ணாத சூழ்நிலையில நம்மள நீதான் இதை பண்ணுனன்னு சொல்லும் போது நம்ம பொறுமையா இருக்கிறோமா, குறைவுதான். சரி, இப்ப நம்ம சத்தியத்தை கேட்கும் போது, இப்போ இந்த வார்த்தை கேட்டோன்னா நல்லா ஆவியில் நிரம்பியிருப்போம். வீட்டுக்கு போனோன்னா இதுக்கு சோதனையாட்டு ஒரு சூழ்நிலை வரும். அப்போ நம்ம பொறுமையா என்ன செய்யணும், கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டே இருப்போம். இப்பதான் பிரசங்கம் கேட்டுட்டு வந்திருக்கோம், பொறுமையா ஆத்மாவை காக்கணும், ஆத்மா எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும், பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இதுக்கு மேலதான் பொறுத்தது போதும், பொங்கி எழுன்னு சொன்ன மாதிரி எப்படி சுனாமி அடிச்சு வந்தோ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல உள்ளவங்கள அதுக்கப்புறம் தேடினாலும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு என்ன செய்திருவோம், வெடிச்சு செதறிடுவோம். அப்போ அப்படிப்பட்ட அனுபவத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம இதை கேட்கறது எதுக்குன்னா, நம்ம இப்படியே இருக்கணுங்கிறதுக்கு இல்ல. இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது இந்த வார்த்தை நம்ம ஆத்மாவோடு கூட என்ன செய்யும், போராடும். இல்ல நம்ம இந்த வார்த்தையை கேட்டிருக்கோம், நம்ம பொறுமையா இருக்கணும், நம்ம கோபம் வரும், இல்ல நம்ம பொறுமையா இருக்கணும், கோபம் வருது, இல்ல நம்ம பொறுமையா இருக்கணும், ஆத்மாவை நம்ம நஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நம்ம ஆத்மாவை வந்து பொறுமையாய் காக்கப்படுவது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவையாய் காணப்படுது. நீதிமொழிகள் 21:23 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 21:23 வாசிக்கும் போது வாசிங்க.
தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். பாத்தீங்கன்னா நம்ம வாயையும் நம்முடைய நாவையும் நம்ம காத்தா போதும், நம்முடைய ஆத்மாவை இடுக்கண்ணுக்கு விலக்கி காக்குறோமா. நம்ம ஆத்மா கஷ்டப்படாதபடி, நம்ம ஆத்மா வேதனைப்படாதபடி. சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணுமே நடந்திருக்காது, என்னைக்கோ உள்ள சூழ்நிலை. இந்த குட்டி பிள்ளைங்களை பார்த்திருக்கீங்களா? குழந்தைங்கள ஒரு அடிபட்டுன்னா நினைச்சு நினைச்சு அழுவோம். அது வலிச்சதோ வலிக்கலையோ, அடிபட்டுட்டு நினைச்சு நினைச்சு குழந்தைங்க அழுவாங்க. அது போல நம்ம என்ன செய்வோம்னா, என்னைக்கோ நடந்த சம்பவம் ஒரு சின்ன மன வருத்தம் வந்தோன்னா அது எல்லாத்தையும் சாத்தா என்ன செய்வான், நம்ம இருதயத்துக்குள்ள போட்டு புரட்டி புரட்டி விடும். அன்னைக்கு அப்படி நடந்து, அன்னைக்கு இப்படி நடந்து, அன்னைக்கு மாமியார் அப்படி பேசுனாங்க, இன்னைக்கு நாத்தனார் இப்படி பேசுனாங்க, அதெல்லாம் நடந்துச்சு, அவங்க அப்படி பேசிட்டாங்க, பாஸ்டர் நம்மளை இப்படி திட்டாரு, சிஸ்டர் நம்மளை இப்படி பேசிட்டாங்க, இந்த விசுவாசி என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்கோ உள்ள சம்பவம் அத அந்த மாசம் ராப்போஜனத்திலே மன்னிப்பு கேட்டு எல்லாம் விட்டுருப்போம். ஆனா அந்த சூழ்நிலை மறுபடி வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளறி கிளறி என்ன செய்யறோம், நம்ம ஆத்மாவை நம்மளே காயப்படுத்துறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம அமைதியா போயிட்டோம். நம்ம வாய் பேசினா என்ன செய்யணும், மறுபடியும் ராப்போஜனத்துக்கு முன்னாடி போய் மன்னிப்பு கேட்கணும். நான் அன்னைக்கு பேசின தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க, நான் பேசினது உங்களுக்கு வருத்தமா இருந்தா மன்னிச்சிடுங்க. ஆனா அந்த நேரத்துல பேசாம அமைதியா போய் பாருங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம ஆத்மா உள்ள புக்கு புக்குன்னு தான் வரும். இப்படி சொல்றாங்க, இதை நான் செய்யவே இல்லை, என்ன பத்தி இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்மா அப்படி நமக்கு நம்ம மாம்சம் நம்மளை என்ன செய்ய விடாது, இருக்க விடாது. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நீங்க அமைதியா இருந்து நம்ம நாவை நம்ம அடக்குனா பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்முடைய ஆத்மா என்ன செய்யும், காக்கப்படும். அந்த மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்காது. நம்ம பேசினாதான் என்ன செய்யணும், பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அமைதியா போய் பாருங்க, பேசினவங்க என்ன செய்வாங்க, நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. நான் பேசின தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. அப்ப நம்ம நல்ல வேலை நான் பேசினா இப்போ நானும் மன்னிப்பு கேட்கணும். ஆனா நம்ம கேட்கணும், நான் ஒருவேளை என்னுடைய செயல் உங்களுக்கு தவறா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. நம்ம தப்பு பண்ணனால தானே அவங்க நம்மளை திட்டினாங்க, நம்மளும் மன்னிப்பு கேட்கிற ஒரு இடத்துல இருக்கணும். நான்காவதா பார்த்தோம்னா சங்கீதம் 84:2 வாசிக்கும்போது, சங்கீதம் 84:2 வாசிக்கும்போது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தமனமுமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, என்னுடைய ஆத்துமா உம்முடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் தவணமுமா இருக்கிறது. நம்ம எத்தனை பேருடைய ஆத்துமா கர்த்தருடைய சமூகத்தின் மேல வாஞ்சியா இருக்கு? எத்தனை பேர் நம்ம ஆலயத்துக்கு போகணும், சண்டே ஆனா சர்ச்சுக்கு போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்? எத்தனை பேருடைய ஆத்துமா எல்லா ஜெபத்துக்கும் நான் போகணும், வீட்டுல நான் கிடைக்கிற சமயத்துல கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும்னு சொல்லி நம்ம எத்தனை பேரோட ஆத்துமா இருக்கு? அது நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஒரு ஜீவியமாய் காணப்படுகிறது. நமக்குதான் அது தெரியும். இப்ப நம்மளை பார்க்கும்போது மற்றவங்க சொல்லுவாங்க, இவங்க ஜெபிக்கிறவங்க. இப்ப எங்களை பார்த்தா சொல்லுவாங்க சிஸ்டர்ஸ், அவங்க என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க, அவங்க பைபிள் வாசிப்பாங்க, எல்லா ஜெபத்துக்கும் போவாங்க. ஆனா என் ஆத்மாவுக்கு தான் தெரியும் நான் ஜெபிக்கிறேனா, ஜெபத்துக்குன்னு உட்கார்ந்துட்டு என் மனசு ஊரெல்லாம் சுத்திட்டு வருதா, ஜெபத்துக்குன்னு உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு இருக்கேனா, என் ஆத்மாவுக்கு தான் தெரியும். அப்படி நம்ம ஒவ்வொருவருக்கு தான் தெரியும். ஆனா உண்மையா கர்த்தருடைய சமூகத்தின் மேல என்னுடைய ஆத்மா, நம்முடைய ஆத்மா வாஞ்சையா இருக்கும்னா கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்போதும் உற்சாகமா இருப்போம், எப்போதும் கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருப்போம். அது ஆலயம் தான், வீடு தான் அப்படிங்கிற அனுபவம் இல்லை. ஆனா கர்த்தருடைய அதாவது சர்ச்சுக்கு நம்ம வருகிற அனுபவத்துல நம்ம விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்துட்டு யாரும் சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிற அனுபவம் இருக்காது. ஒரு ஒரு நமக்கு மட்டும் கேட்கிற விதத்துல நம்ம ஜெபிப்போம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது பாருங்க, ஆராதனை வேளை நம்ம வாய் விட்டு ஆண்டவரை துதிக்கிறோம், வாய் விட்டு அந்நிய பாஷைகளை பேசுறோம். நம்ம அப்படி நம்ம விட்டு கொடுக்கும் போதுதான் புதிய புதிய பாஷைகள், புதிய புதிய வரங்கள் நமக்குள்ள என்ன செய்யுது, பிரகாசிக்கப்படுது. கர்த்தர் நம்மளை பயன்படுத்துறாங்க. அப்ப நம்ம கர்த்தருடைய சமூகத்தின் மேல வாஞ்சை உள்ளவர்களாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தேடணுங்கிற அனுபவத்துல நம்முடைய ஆத்மா வாஞ்சையுள்ளதா இருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஐந்தாவது நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 63:5 வாசிக்கும் போது, சங்கீதம் 63:5 வாசிக்கும் நம்முடைய ஆத்மா திருப்தியுள்ள ஆத்மாவாய் காணப்படணும். வாசிங்க. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். பாத்தீங்கன்னா திருப்தி உள்ள ஆத்மான்னு சொல்லப்பட்ட நம்ம ஆத்மா எப்போதும் திருப்தியா இருக்கணும். போதும் என்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் அப்படிங்கிற மனசு நமக்கு இருக்கணும். போதுங்கிற அனுபவம் நமக்குள்ள இருந்ததுன்னா எப்போதும் நம்ம என்ன செய்வோம், திருப்தியா இருப்போம். நமக்குள்ள எப்போ இது போதாது,
இது பத்தாது, இந்த பணம் எனக்கு பத்தாதுங்கும் போதுதான் குடும்பத்துல பிரச்சனை வருது. எனக்கு இருக்கிற இந்த சந்தோஷம் பத்தாது, இந்த சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கிறதுக்காக இந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற இடம் வரும்போதுதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாகுது. சில பெண்களை பாத்தீங்கன்னா, நம்ம பிரதர் பிரசங்கத்துல கூட சொல்லியிருக்காங்க, ரத்தத்தை அறுத்து ஊத்துனாலும் என்ன செய்ய மாட்டாங்க, திருப்தி அடைய மாட்டாங்க. பழைய காலத்து பெண்கள் அப்படி கிடையாது. பழைய காலத்து பெண்கள் இல்லாமையில சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற பெண்கள் இருக்கிறதுல திருப்தி பட முடியாம வாழ்றாங்க. அதனாலதான் இப்ப அநேக குடும்பங்கள பிரச்சனை, அநேக ஃபேமிலில டிவோர்ஸ் ஆகுது. ஏன்னா அவங்களுக்குள்ள திருப்தி இல்ல. கணவனுடைய காரியத்தினால மனைவிக்கு திருப்தி இல்ல, மனைவியுடைய காரியத்தினால கணவனுக்கு திருப்தி இல்ல. திருப்தி இல்லாத காரியம் தான் குடும்ப பிரிவினைக்கு, பிரச்சனைக்கு, டிவோர்ஸ்ங்கிற அனுபவத்துல கடைசியில கொண்டு விடுறதுக்கு ஏதுவாய் காணப்படுகிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஆத்மா திருப்தி உள்ளதாய், தேவன் நமக்கு தந்திருக்கிறதுல திருப்தி உள்ளவர்களாய் நம்ம வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ரெண்டாவதுனா கெஞ்சுதல்ங்கிற அனுபவத்துல நம்ம ரெண்டாவது பார்க்கணும். இப்ப நம்ம ஆத்மாவை குறிச்சு, நம்ம ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்கணும் நம்ம பார்த்தோம். இளைப்பாறுதல் உள்ள ஆத்மாவாய், துதிக்கிற ஆத்மாவாய், பொறுமையினால் காக்கப்பட்ட ஆத்மாவாய், தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சியுள்ள ஆத்மாவாய், திருப்தியுள்ள ஆத்மாவாய் நம்ம ஆத்மா காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். இந்த கெஞ்சுதலின் அனுபவத்துல ரெண்டாவது காரியமா நம்ம தியானிக்கும் போது 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 37ல இருந்து நம்ம வாசிக்கும் போது, 2 நாளாகமும் 6:37ல இருந்து வாசிக்கும் போது வாசிங்க. அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி, தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் திரும்பி, தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய இங்க பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. சிறைப்பட்டு போன தேசம், சாலமோன் ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ற நாள்ல இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. அந்த ஜெபத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, சிறைப்பட்டு போன தேசத்துல இருந்து ஒரு மனுஷன் இந்த ஆலயத்தை நோக்கி, இந்த ஆலயம் இருக்கிற திசையை நோக்கி, இந்த தேசத்தை நோக்கி, கர்த்தரை நோக்கி கெஞ்சினால் கர்த்தர் கேட்டு அவங்க சிறையிருப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. இப்போ சிறைப்பட்டு போன ஒரு வாழ்க்கையின் அனுபவத்துல, நம்முடைய சொந்த வாழ்க்கையில ஒரு சிறைப்பட்ட அனுபவத்துல நம்ம வாழ்க்கை காணப்படுமானா, அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் அனுபவத்துல கர்த்தரை நோக்கி நம்ம கெஞ்சும் போது ஏசப்பா நமக்கு இரக்கம் செய்யக்கூடியவங்களா காணப்படுறாங்க. பாவ அறிக்கை செய்து கெஞ்சுகிற அனுபவம் நமக்குள்ள காணப்படும். 37வது வசனத்துல வாசிச்சோம், உணர்வடைந்து மனம் திரும்பி அறிக்கை செய்தால். பாவத்தை குறிச்ச ஒரு உணர்வு நமக்குள்ள வரும்போது, நம்ம ஆத்மா இப்ப சத்தியத்தெல்லாம் கேட்டு நமக்கு இப்ப எல்லாம் நன்மை தீமை என்னங்கிறது தெரியும். இது தெரிஞ்சிருக்கிற இந்த ஆத்மா தவறு பண்ணும். நம்ம தவறு பண்ண மாட்டோம்னு சொல்லல. கண்டிப்பா எல்லா மனுஷனுக்குள்ள, எல்லா மனிதனுடைய ஜீவியங்களையும் தவறு வரும். தவறு வரும்போது அதை உணரணும். நான் பண்ணது தப்பு, நான் பேசினது தப்பு, நான் செயல்பட்ட தப்பு அப்படிங்கிற நம்ம உணர்ந்ததோடு விட்டுடலாம அதுல இருந்து மனம் திரும்பணும். இனி நான் இப்படி பேச மாட்டேன், இனி என் ஹஸ்பண்ட் இப்படி பேச மாட்டேன், என் மனைவி இப்படி பேச மாட்டேன் அப்படி நம்ம மனம் திரும்பி, நான் செய்தது தப்பு, என்னை மன்னிங்க நம்ம அறிக்கை செய்யும் போது அந்த சிறையிருப்பின் அனுபவத்துல இருந்து என்ன செய்யறோம், விடுதலை ஆக்கப்படுகிறோம். நம்ம எங்க வேணா இருக்கலாம். சர்ச்சுக்கு மன்னிப்பு கேட்டாதான் இசப்பா மன்னிப்பாங்க. நம்ம இருக்கிற இடத்துல நான் உணர்கிற அது எந்த இடமா இருந்தாலும் சரி, பஸ்ல நம்ம போயிட்டு இருக்கலாம், நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம தப்புங்கிறத நம்ம உணர்ற அந்த செகண்ட்ல இசப்பா நம்ம மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது, அந்த பாவத்தினால நமக்கு சில நியாய தீர்ப்புகள் வந்திருக்கும். அந்த நியாய தீர்ப்பின் அனுபவத்துல இருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்யறாங்க, மீட்கிறாங்க. அதனால தானியேல் 9:20 தானியேல் கூட அறிக்கை பண்றாரு, நாங்க பண்ண தவறுதான், எங்க பெற்றோர் பண்ண தவறுனால, எங்க முன்னோருடைய தவறுனால தான் நாங்க இன்னைக்கு பாபிலோன்ல சிறையாக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தானியேல் ஜோமனி தான் அவர் என்ன செய்வாரு, எருசலேமுக்கு நேரா பலகணிகளை திறந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா அந்த சிறையிருப்பான தேசத்துல யாருக்கும் பயப்படாம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த தானியேல் என்ன செய்தாரு, உயர்த்தப்பட்டார். கர்த்தரிடத்துல கெஞ்சினார், ஆண்டவரே நான் எங்க தவற எங்களுக்கு மன்னிங்க, எங்க குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்க. அவங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சதுனால, கெஞ்சினதுனால பாருங்க அவங்களுக்கு உயர்வு கொடுக்கப்படுது. நெகேமியா 1:4-11 அந்த 1வது அதிகாரம் ஃபுல்லாவே வாசித்தீங்கன்னா நெகேமியா பாத்தீங்கன்னா கெஞ்சுவார். 1வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி,
பாத்தீங்கன்னா இவர் என்ன செய்யறாரு, உட்கார்ந்து மஞ்சாடி ஆண்டவர் நோக்கி கெஞ்சுறாரு. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா எங்க பிதாக்கள் செஞ்ச பாவம், நாங்க செஞ்ச பாவம், அந்த பாவம் பண்ணோம், இந்த பாவம் பண்ணோம், ஒரு பெரிய லிஸ்டே போடுற அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்தா. வீட்டுல போய் அதை வாசித்து பாருங்க. அந்த இடத்துல அவரு ஃபுல்லா தாழ்த்தி ஜோமணி முடிச்சவரோ பாத்தீங்கன்னா கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு அந்த எருசலேம் அலங்கம் கட்டப்படும்படியாய், தேவாலயம் கட்டப்படும்படியாய், சீர்திருத்தப்படும்படியாய் கர்த்தர் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை நம்ம இன்னைக்கு அழகா பாடணும், அருமையான ஒரு பாட்டு, 3வது பாட்டு பாடணும். நெகேமியா போல அவருக்கு எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவு நிந்தை, அவமானம். அவங்க கெட்டுறாரு. இந்த தொபியா சொல்ற சம்பலாத்தும் தொபியா வந்து நரி ஏறி போனா உடஞ்சி விழுந்துரும். பாத்தீங்க அப்படிப்பட்ட அனுபவத்தெல்லாம் கூட பாருங்க. இவன் நெகேமியா அவங்க கிட்ட போய் யாருக்கிட்டையும் போய் சண்டை போடல, ஆண்டவர்கிட்ட தான் கெஞ்சினாங்க. ஆண்டவர் எங்களுடைய இது இடிக்கப்பட்டிருக்கு, எங்க பாவத்தினால எங்களுடைய தேசம் இடிக்கப்பட்டிருக்கு, ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் அதை மாற்றுங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவியம் பாவத்தினால நம்ம ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்துல நமக்கு தான் தெரியும். வெளியே பார்த்தா நல்ல கொழு நல்லா இருக்கலாம், ஆனா நம்முடைய 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 ஆத்மாவுக்கு தான் தெரியும் நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கு, எப்படி இடிஞ்சு போயிருக்கா, ஒண்ணும் இல்லாம தீக்கிரையா தீல எரிஞ்சி வெறும் எலும்பு கூடான அனுபவத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற அனுபவம் நம்ம தனிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம தாழ்த்துனா, கர்த்தர் நம்முடைய பாவத்தின் சிறையிருப்புல இருந்து நம்மளை மீட்டு நம்முடைய ஜீவியத்தை ஒரு எருசலேம் நகரமாய் அலங்கமாய் ஒரு 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 பிரம்மாண்டமான ஒரு தேவாலயமாய் கட்டப்பட்டது போல நம்முடைய ஜீவியத்தை இசப்பா கட்டி உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராய் காணப்படுறாங்க. அல்லேலூயா. 3வதா நம்ம எதற்காக கெஞ்சணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எஸ்தர் 4வது அதிகாரம் 8வது வசனம் 16 17 வாசிக்கும்போது, எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்போது, யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டுமென்று அவளுக்கு சொல்ல சொன்னான். பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், இந்த மொர்தெகாய் நிமித்தம் இந்த ஆமான் மொத்த யூதர்களையும் அழிக்க நினைக்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா அழிக்க நினைச்ச உடனே இந்த சம்பவத்தை மொர்தெகாய் கேட்ட உடனே எஸ்தருக்கு சொல்றா, நீ போய் ராஜா கிட்ட போய் பேசு அப்படின்னு. பேசுன்னு சொல்லும் போது இந்த எஸ்தர் என்ன செய்யலைன்னா உடனே போகல. என்னை வச்சு எஸ்தர் சொல்றாங்க, நான் ராஜா கிட்ட உடனே போக முடியாது, ராஜா அழைச்சா மட்டும்தான் நான் போக முடியும், நான் இல்லை யாருனாலும் ராஜா கூப்பிட்டாதான் ராஜா கிட்ட போக முடியும். ராஜா ஒருவேளை கூப்பிடாமலே போயிட்டா, ராஜா செங்கோலை நீட்டலன்னா மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மொர்தெகாய் சொல்றாரு, நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தா யூதருக்கு சகாயம் ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து புறப்படும். உடனே எஸ்தர் என்ன சொல்றாங்கன்னா, போய் சொல்றாங்க, போய் நீங்களும் யூத ஜனங்கள் எல்லாரும் போய் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஜெபிக்கிறோம். 3 நாள் தண்ணி கூட குடிக்காம கர்த்தருடைய சமூகத்துல இருந்து கெஞ்சினாங்க. ஏசப்பா என் ஜனத்துக்கு அதை குறிச்சு வேதத்துல எழுதப்படல, நான் விசுவாசிக்கிறேன். அவங்க என்ன ஜெபிச்சிருப்பாங்க, ஜெபிச்சிருப்பாங்கிறத விட கெஞ்சிருப்பாங்க. இப்ப நமக்கு ஒரு அழிவு வருது, நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல உங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, உங்க தனிப்பட்ட ஒருத்தங்களுக்கு ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையில வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலவரத்துல இருக்கும். இப்போ உங்க நிமித்தம் உங்க குடும்பத்துல உள்ள எல்லாரையும் கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும், எப்படி கதறுவோம்? உடனே போன் வரும், பாஸ்டருக்கு போன் வரும், பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, இப்படி ஒரு பிரச்சனை, எங்க குடும்பத்தையே கேஸ் கொடுக்க நிக்காங்க, எங்க குடும்பத்தையே கொல்லதுக்கு நிக்காங்க, எங்க குடும்பத்தையே சண்டைக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ண சொல்லுவோம். கர்த்தர் இடத்துல என்ன செய்வோம், ஆண்டவரே எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க, யாராலையும் உதவி செய்ய முடியாது, ஒரே ஒரு ஆளை மாத்திரம்தான் முடியும். பாத்தீங்கன்னா இந்த எஸ்தர் ஒரு ராஜாத்தி, ஆனா அவ யூதகுலம்னு சொல்லிட்டு இந்த ஆமானுக்கு தெரியாது. இந்த மொர்தெகாய் காவல் காக்குறவன், அந்த காவல் காக்குறவன் அப்படிங்கிறதுனால அவன் கோத்திரம் முழுசையும் கொன்றணும். ஏன்னா இவங்க எல்லாம் சிறைப்பட்டு தான் இந்த தேசத்துல இருக்காங்க, இவங்களை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமான் நினைக்கிறான். இவங்களுக்கு உதவி செய்ய, யூதருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆமான் கேட்டவுடனே ராஜா கூட என்ன செய்யறாரு, முத்திர மோத்த கலத்தி கொடுத்து நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சு சைன் பண்ணிக்கோ, சீல் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டாரு. பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே இப்ப இவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. குறிக்கப்பட்ட அந்த தெய்தியில நிச்சயமா எல்லாரும் அழியணும். எஸ்தர் ராஜா கிட்ட போய் பேசல, ராஜாத்தி தான், துணிஞ்சு போயிருக்கலாம், என்னுடைய கணவனார் தான் ராஜான்னு சொல்லிட்டு துணிஞ்சு போயிருக்கலாம். ஆனா போகல, கர்த்தருடைய சமூகத்துல இருந்தாங்க. ஏன் இவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா, வஸ்தி அழைக்கப்பட்டா, ஆனா அழைக்கப்பட்ட அந்த வஸ்தி ராஜா கிட்ட போகல, ராஜா கூப்பிட்டு போகல, உடனே இந்த வஸ்தி தள்ளப்படுறாங்க.
அதே போல கூப்பிடாம நான் ராஜா கிட்ட போனா ராஜா என்ன செய்வாங்க, என்ன தள்ளிடுவாங்களா, என்ன கொன்றுவாங்களா அப்படிங்கிற அனுபவத்தினாலதான் இவங்க போகல. ஆனா கர்த்தரிடத்துல இருந்து ஜெபிக்கிறாங்க, ஏசப்பா இந்த காரியத்தை நீங்க பொறுப்பிடுங்க, என்னையும் என் ஜனத்தையும் காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல இருந்து எஸ்தர் கெஞ்சினாங்க. இந்த மொர்தேகாய் யூத ஜனங்கள் முழுவதும் என்ன செஞ்சாங்க, கெஞ்சினாங்க. இவங்களுடைய கெஞ்சுதலை கேட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகுள்ள காரியம் எல்லாம் நமக்கு தெரியும். ராஜா கிட்ட போறா எஸ்தர் ராஜா கிட்ட போறாங்க. ராஜா அவளுக்கு செங்கோலை நீட்டுறாரு, காரியத்தை கேட்கிறாரு. 2 விருந்து வச்சு ராஜா கிட்ட எஸ்தர் காரியத்தை அறிவிக்கிறாங்க. 9வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. பாத்தீங்கன்னா அந்த ஆமான் குறிச்ச அந்த நாள்ல, அதே நாள் இந்த ஆமான் இந்த நாள்ல யூதர்கள் எல்லாரையும் அழிச்சிரும்னு சொல்லி அந்த முழு 127 நாடுகளுக்கும் அந்த அந்த பிரமாணத்தை அனுப்பியிருக்கான். அதே நாளில் அந்த ஆமானும் அவனுடைய ஜனங்கள் முழுவதும் அழிக்கப்பட்டு எஸ்தர் யூத குலத்துடைய எதிரிகள் அழிக்கப்படும்படியாக காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எதிராய் காணப்படுகிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனையான காரியங்களா இருந்தாலும், இனி நம்ம தப்பி பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்கிற இடமா இருந்தாலும், கர்த்தரிடத்துல நம்ம கெஞ்சுவோமானால் காரியம் மாறுதலாய் முடியும். எப்படி முடியுமோ, இது என்ன எப்படி சம்பவிக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கி திகைக்கலாம். காரியம் நிச்சயமாய் மாறுதலாய் முடியும். யோசேப்பை பாருங்க, அவங்க சகோதரர்களா என்ன நினைச்சு அனுப்பியிருப்பாங்க, இவன் எகிப்துல போய் அடிமையாவே இவன் இருந்து சாவட்டும், இவன் கண்ட சொப்பனெல்லாம் எப்படி நிறைவேறும் பாப்போன்னு தான் சொல்லி அனுப்புனாங்க. எப்படி நிறைவேறுது பாப்போன்னு சொல்லி அனுப்புனாங்க. பைபிள் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா அவங்களே நினைக்காத விதத்துல அவங்க அந்த யோசேப்பிட்ட போய் கெஞ்சுகிற அனுபவத்துல கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்புடைய காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். அது போல நம்முடைய வாழ்க்கையின் தேவன் நம்முடைய ஜீவியத்தின் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண, பிரச்சனைகளை மாறுதலாய் முடிய பண்ண நம் தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது யார் கெஞ்சினாங்க அப்படின்னு பார்த்தா, ஓசியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3-4 வாசிக்கும் போது, ஓசியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3-4 வாசிக்கும் போது வாசிங்க. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிக்காலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோட போராடினான், அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். பாத்தீங்கன்னா இந்த யாக்கோபை குறிச்சு வாசிக்கிறோம். இந்த யாக்கோபு என்ன செய்யறாரு, தூதனானவரோடு போராடி அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பாத்தீங்கன்னா நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், இந்த தூதன் கிட்ட நேரம் பொழுது விடுகிறது நான் போகட்டும் தூதன் சொல்லும் போது, இந்த யாக்கோபு என்ன செய்யறாரு, நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். பாத்தீங்கன்னா இவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் அப்பா கிட்ட இருந்து வாங்கியாச்சு. 20 வருஷம் நல்லா சம்பாதிச்சு, கோலும் வெறும் கையுமா போனவன் 2 பரிவாரங்களோடு இருக்கான். ஆனா பாத்தீங்கன்னா அவன் அந்த ஆசீர்வாதத்தை விரும்பல. அவன் கர்த்தரிடத்துல கெஞ்சினான், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு வேணும், கர்த்தரால் உண்டாகிற ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இதுவரை எனக்கு இருக்கிற பேரு யாக்கோபு எத்தன். அவன் ஏன் யாக்கோபு ஏசா சொல்லும்போது சொல்லுவான், அவன் என்ன ஏமாத்தி எங்க அப்பாவை ஏமாத்தி தான் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனான். மாமனாரை கேட்டா சொல்லுவாரு, அவன் ஏமாத்தி தான் அவன் மந்தையெல்லாம் பெருக பண்ணினான், நல்லதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். சம்பளத்தை மாத்தி வச்சாலும் அவன் அதுக்கு தந்திரமான காரியத்தை செஞ்சு நல்லதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை குறிச்சு குறை சொல்ற ஒரு எத்தன்கிற அனுபவத்துல நல்ல ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெரிய குடும்பம், நல்ல வசதி, நல்ல ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே இருக்கு. ஆனா அவனுடைய பேருக்கு பின்பாக எத்தன்கிற ஒரு அனுபவம் அவனுக்குள்ள காணப்பட்டது. அதை அவன் விரும்பல, அது அவன் மாறணும்னு விரும்பினான். இந்த எத்தன்கிற அனுபவம் வாழ்க்கை விட்டு மாறணும். யாக்கோபுங்கிறவன் இஸ்ரவேல் என்று மாற்றப்படுவதற்கு கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா அந்த ஓசியால் நம்ம வாசிக்கிறோம், அவன் தாயின் வயிற்றுல இருந்து வரும்போதே தன் சகோதரி குதிகாலை பிடிச்சிட்டுதான் வெளியே வந்தானா. பாத்தீங்கன்னா கால் பிடிக்கிறதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆளாக இந்த யாக்கோபு இருந்திருப்பார் போல. பிறக்கும் போதே சகோதரனுக்கு காலை பிடிச்சிட்டு வந்தவரு திருப்பி தன் ஊருக்கு திரும்பி வரும்போதும் சகோதரன் கிட்ட போய் என்ன செய்யறாரு, ஓடி போய் பணிந்து கொண்டு மன்னிப்பு கேட்கிறாரு. போய் உடனே காலில் விழுறது அவருக்கு ரொம்ப ஈஸியா கஷ்டம். இல்லை காலை தொடணும்னா அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ பாத்தீங்கன்னா
கர்த்தருடைய பாதத்தை பிடிக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். நம்முடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம். மத்தவங்க நம்மளை பார்த்து இவ ஒண்ணுக்கு ஆகாது, இவ விளங்கவே மாட்டா, இவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது, இவன் ரொம்ப மோசக்காரன், இவன் எங்க போவானோ தெரியாது அப்படின்னு இந்த ஊரு நம்ம கூட இருக்கவங்க, நம்மளை பெத்தவங்க கூட நம்மளை பார்த்து சொல்லலாம். ஆனா நிச்சயமா நம்ம கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சோமானால் நம்முடைய பெயர் மாற்றப்படும். யாக்கோபின் பெயர் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டது போல நம்முடைய பேருக்கு பின்பாக இருக்கிற இவன் மோசக்காரன், இவன் சதிக்காரன், இவன் ஒண்ணுக்கு ஆகாதவன், இவன் விளங்காதவன் அப்படி சொல்லி நம்மளை குறிச்சு யார் என்ன சொன்னாலும் சரி, பரலோக ராஜ்யம் நம்மளை பார்த்து சொல்லும். இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்டது போல, ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றப்பட்டது போல, முழு வேதமே இந்த இஸ்ரவேலுங்கிற இதை அடிப்படையா கொண்டுதான் எழுதப்பட்டிருக்கு. அப்படிங்கிற அனுபவத்துல பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் இவங்க பரலோக ராஜ்யத்துக்குரியவங்க, பரலோக ராஜ்யம் நம்மளை பார்த்து சொல்ற விதத்துல கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. பூமி நம்மளை பார்த்து பாவின்னு சொல்லும், கர்த்தர் நம்மளை பார்த்து நீதிமான்னு சொல்லுவாங்க. பூமி நம்மளை பார்த்து சொல்லும் பொய்க்காரங்க, கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க உண்மை உள்ளவன் என்று எண்ணி இவனை நான் கொண்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி நம்மளை பார்த்து சொல்லும் இவன் இச்சை நிறைந்தவன், இவன் கண்கள் இச்சை உள்ளவன், மாம்சத்துல இச்சை உள்ளவன், இவன் எதுலையுமே திருப்திப்படாதவன். பரலோகராஜ்யம் நம்மளை பார்த்து சொல்லும் இவன் பரிசுத்தவான், என் ரத்தத்தால கழுவப்பட்டவன், ஏன் ஜனம், ஏன் சொத்து, ஏன் சம்பத்து. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒண்ணே ஒண்ணு செய்யணும், கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கெஞ்சினால் மாத்திரம் போதும். ஐந்தாவதா பார்த்தோம்னா யார் கெஞ்சினாங்க அப்படின்னா 2 நாளாகமம் 33:12-13 வாசிக்கும் போது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரை தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். பாத்தீங்கன்னா இங்க நம்ம வாசிக்கிறோம், இவன் மனாசேங்கிற ஒரு ராஜா, இவன் நெருக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான். இவனுடைய கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கி அவன் என்ன செய்யறாங்க, சிறையிருப்புல இருந்து கொண்டு வராங்க. இந்த மனாசே யாருன்னா 52 வருடங்கள் இஸ்ரவேலை அரசாண்ட ஒரு ராஜா. பைபிளையே அநேக நாட்கள் அரசாண்டது இந்த மனாசே தான். ஆனா இவனை பாத்தீங்கன்னா 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரின் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நாள் இந்த பூமியில வாழ்றோம், கொஞ்ச நாள் இந்த பூமியில வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல. நம்ம வாழ்ற நாட்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானவர்களா நம்ம வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. பாத்தீங்கன்னா இவன் பண்ண பாவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, எசேக்கியா, இவனுடைய அப்பா யாருன்னா எசேக்கியா. இந்த எசேக்கியா ராஜா அவங்க அப்பா எசேக்கியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு பிரியமா வாழ்ந்த ஒரு மனுஷன். பலிபீடத்தை எல்லாம் இடிச்சு எல்லாத்தையும் மேடைகளெல்லாம் அகற்றி செப்பனிட்டு கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்த ஒரு மனுஷன். அவருடைய மகன், இதெல்லாம் பார்த்து வளர்ந்த மகன் தான். ஆனா என்ன செய்யறானா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு விக்கிரகங்களை ஆராதிக்கிறவனா, விக்கிரக தோப்புகள் அவங்க அப்பா அழிச்சதெல்லாம் மறுபடியும் கட்டக்கூடியவனா, வான சேனையை பணிந்து கொள்ளக்கூடியவனா, கர்த்தரை விட்டுக்கிட்டு அந்நிய தெய்வங்களை தேடக்கூடியவனா காணப்பட்டான். 6வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க, அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி முதல்ல என்ன செய்தான், குமாரரை தீமிதிக்க பண்ணனா. பைபிள் சொல்லுது குமாரரை தீ கடக்க பண்ணாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யாத்திராகமத்துல எழுதி கொடுக்காங்க. அடுத்தது வாசிங்க, நாளும் நிமித்தமும் பார்த்தான். நாள் பார்த்தான், நல்ல நாள் கெட்ட நாள், நல்ல நேரம் கெட்ட நேரம், இந்த நேரம் வெளியே போலாம் போக கூடாது, பூனை குறுக்க சாடிட்டு போக கூடாது, போற நேரம் தும்மல் போட்டாங்க போக கூடாது, இப்படி என்ன செய்யல, சகுனம் பார்க்கவே நம்ம கூடாது. எனவே அது எல்லாம் ஏசபதி எல்லாமே பைபிள்ல நமக்கு யாத்திராகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாள் பார்க்க கூடாது, நிமித்தம் பார்க்க கூடாது. அடுத்தது வாசிங்க, பில்லி சூனியங்களை அனுசரிச்சான். செய்வன செய்யறதுல நல்ல எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்கான். பாத்தீங்கன்னா அதுக்குரிய ஆட்களை வச்சு பிடிக்காதவங்களுக்கு பில்லி சூனியம் செய்கிற ஒரு அனுபவம் கிட்ட காணப்பட்டு. அடுத்தது வாசிங்க, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து, அஞ்சனம் பார்த்து குறி சொல்றவங்க இங்க இப்ப போகலாம் போக கூடாது, இதை செய்யுங்க செய்யக்கூடாது, ஒரு ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லும்படியா ஜோஷியர்கள் என்ன செய்திருந்தான், இவன் வச்சிருந்தான்.
வேற ராஜாக்கள், பாபிலோன் ராஜாக்கள் அவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாம் அந்நியர்கள். ஆனா பாருங்க, இவன் வந்து ஒரு கர்த்தருடைய ஜனம், ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்துல உள்ள ஒரு ராஜா கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன அந்த காரியத்தை செய்தான். பாத்தீங்கன்னா சவுல் கூட என்ன செய்தார், அஞ்சனம் பாக்குறவங்களை எல்லாம் ஊரை விட்டு விரட்டினாரு. ஆனா திரும்பி கர்த்தருடைய சத்தம் இல்லைன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாரு, அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அனுபவம் இவனுக்குள்ள காணப்பட்டதுனாலதான். அடுத்தது வாசிங்க. கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். பாத்தீங்கன்னா இதெல்லாம் செய்யறதுனால கர்த்தருக்கு கோபம் உண்டாகும். அதை தெரிஞ்சே அதை என்ன செய்யலாம், மிகுதியா அதிகமா செய்ய. நம்ம கூட என்ன செய்யறோம், நான் கோபப்படுறது இசபாக்கு பிடிக்காது, நான் எரிச்சல் படுறது இசபாக்கு பிடிக்காது, நான் பொய் சொல்றது இசபாக்கு பிடிக்காது. துணிகரமான பாவங்கள், டிவி பாக்குறது, சினிமா பாக்குறது, செல்போன் பாக்குறது, அப்படியெல்லாம் நம்ம செய்யறது இசபாக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நம்ம என்ன செய்யறோம், துணிகரமா நினைச்சிரும் அந்த காரியங்களை செய்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. கீழே எல்லாம் அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது எப்படி ஒவ்வொன்னா செய்யற விக்கிரக சிலைகள் எல்லாம் ஸ்தாபிக்கிறான். பாத்தீங்கன்னா ஆண்டவர் கிட்ட பேசுறாங்க, ஆனா பேசியும் கூட கவனிக்காம போனாங்கன்னு சொல்லி வேதத்துல 10வது வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். பாத்தீங்கன்னா ஏசப்பா பேசுறாங்க, சவுலுக்காவது பேசக்கூடிய அனுபவம் இல்ல. ஆனா இங்க ஏசப்பா வந்து பேசுறாங்க, இங்க இதெல்லாம் செய்யாதீங்க பேசின போதும், தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசின போதிலும் இவங்க என்ன செய்யல, அதை கேட்காம அதற்கு கீழ்ப்படியாம என்ன செய்யறாங்க, அந்த வார்த்தை அல்லல் தட்டினால பாருங்க. அடுத்த 11-12 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். பாத்தீங்கன்னா அசீரியா ராஜா வந்து இவங்க முச்செடிக்குள்ள போய் ஒளிச்சிருக்கான். அந்த இடத்துல இருந்து இவனை பிடிச்சு கொண்டு வந்து எங்க போறாங்க, 2 வெண்கல விலங்குக்குள்ள இவனை மாட்டி வைக்கிறாங்க. இப்பதான் இவனுக்கு புத்தி வருது. இப்ப இவன் நெருக்கப்படுறான். இந்த நெருக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். நம்ம தேவன் ரொம்ப நல்ல தேவன். நம்ம பாவம் பண்ணிருக்கோம், தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே நம்மளை இசப்பா தள்ளி விடுற தேவனே இல்லை. நம்ம எவ்வளவு தப்பு பண்ண போது நம்ம இசப்பா நம்ம மன்னிங்க அப்படின்னு நம்ம கர்த்தர்கிட்ட வந்து கெஞ்சும் போது பாருங்க, 12ஆம் வசனம் நம்ம வாசம். நெருக்கப்படுகையில் கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இவன் என்ன செஞ்சாலும் கொஞ்சம் கூடுதலா தான் செய்வான் போல, பாவம் பண்ணாலும் ஜாஸ்தியா தான் பண்ணுவான். தான் வாஸ்தம். மிகுதியும் பொல்லாப்பானது செஞ்சான், தாழ்த்தும் போதும் மிகவும் தாழ்த்தான். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போய் அந்த காரியத்தை செய்யற ஒரு பழக்கம் இவங்கிட்ட இருந்திருக்கு பாருங்க. இவன் தன்னை மிகவும் தாழ்த்தினதுனால கர்த்தர் இவன் விண்ணப்பத்தை கேட்டு இவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி இவனை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தும் போது, நியாய தீர்ப்புக்கு தப்பும்படியா நம்ம கர்த்தர் இடத்துல கெஞ்சினா கர்த்தர் நமக்கு இறங்கி அந்த நியாய தீர்ப்புல இருந்து நம்மை விடுதலையாக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 6வது நம்ம யார் கெஞ்சினாங்கன்னு பார்த்தா, யோபின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 9:15 வாசிக்கும் போது யோபு சொல்றார். வாசிங்க. நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். பாத்தீங்கன்னா நான் நீதிமான், யோபு சொல்ல, நான் நீதிமானா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய மாட்டேன், நியாயாதிபதி கிட்ட போராடாமல் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். நம்ம என்ன செய்யறோம், நம்ம தப்பு பண்ணல, நம்ம சரியாதான் இருக்கோம் அப்படிங்கிற இடம் வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்போம். ஆண்டவரே நான் நல்லா தானப்பா இருந்தேன், ஆராதனைக்கு போக தானப்பா செஞ்சேன், உங்களை தேடதானே செஞ்சேன், இந்த சூழ்நிலையில உங்களை தானே கூப்பிட்டேன், மனுஷங்கிட்டயா நான் போனேன், நீங்க ஏன் எனக்கு உதவி செய்யல, நீங்க ஏன் என் ஜெபத்தை கேட்கல. உடனே ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்வோம், போராடுவோம். நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா. பழைய காலத்துல சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு கண்ணு இருந்தா அவர் இந்த நியாயம் கேட்கட்டு, நீங்க என்ன பார்த்து பேசுனதுக்கு ஆண்டவர் நிச்சயமா செய்வார். அப்படி என்ன செய்வாங்க பழைய காலத்துல சாபம் போடுறதெல்லாம் பார்த்திருப்போம் நம்ம. பாத்தீங்கன்னா அப்படி யோபு சொல்லல. அவங்க சிநேகிதர்கள் என்னெல்லாமோ பேசுறாங்க, ஆனா யோபு சொல்லல, நான் நீதிமான், நான் தப்பு பண்ணல, எந்த தப்புமே நான் பண்ணல, ஆனா நான் ஆண்டவர்கிட்ட போய் போராட மாட்டேன், நான் தப்பு பண்ணலன்னு போராட மாட்டேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னோட இந்த எல்லா இழப்புகள், எல்லா வெறுமை, என் மனைவி கூட எனக்கு எதிரா மாறிட்டா, எதிரா பேசுறா, என் சிநேகிதர்கள் எதிரா பேசுறாங்க, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. சொல்ல போன அந்த யோபு அந்த தேசத்துல ஒரு ராஜாவை போல வாழ்ந்தவர், எல்லாரும் விட ரொம்ப ஆஸ்தி அந்தஸ்தோடு வாழ்ந்தவர். பாத்தீங்கன்னா எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போன சூழ்நிலையில இவர் முறுமுறுக்கல, முறையிடல, ஆண்டவரை நிந்திக்கல, மறுதளிக்கல, ஆண்டவரத்துல கெஞ்சுறார். கெஞ்சினதுனால அவருக்கு என்ன கிடைச்சது, 42வது அதிகாரம் வரைக்கும் பயங்கரமான இது. ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறாரு,
சிநேகிதர்கள் பேசுறாங்க, நிறைய சம்பவம் நடக்கு. ஆனா பாத்தீங்கன்னா 42வது அதிகாரத்துல யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பின் அனுபவத்தை போல இல்லாம வெறுமை இருந்ததை இழக்கிற அனுபவம், நமக்கு இருக்கிற கிருபை இழந்து, தாளந்துகளை இழந்து, கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற அந்த அனுபவங்களை இழந்து, எல்லாம் இழந்து ஒண்ணும் இல்லாம நம்ம வாழ்க்கை ஒரு அந்தகாரமான அனுபவத்துல இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிச்சா போதும், கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்காக நம்ம கெஞ்சுவோம், மற்றவங்களுக்கு கர்த்தர் இறங்கும்படியாய் கெஞ்சுவோம், கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை மாற்றுவார். 7வதா பார்த்தோம்னா எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, எண்ணாகமம் 12:13 வாசிக்கும் போது எல்லாருக்குள்ளயும் ஒரு யோசனை, மணி 12 இன்னும் முடிக்க மாட்டாங்க போல தெரியுது. ஆனா 7வது பாயிண்ட்னு சொன்னோன்னே சில முகங்கள் அப்படியே மலர்ச்சியா இருக்கத பார்க்க முடியுது. வாசிங்க, எண்ணாகமம் 12:13 வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். பாத்தீங்கன்னா இங்க மோசே மிரியாமுக்காக கெஞ்சுறார். மோசே என்ன செய்யறாரு, கெஞ்சுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ரெண்டு விதத்துல மோசே கெஞ்சார். ஒண்ணு தன் சகோதரிக்காக. அவ என்ன செய்யறா, மோசேக்கு விரோதமா பேசுறா. மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரிய விவாகம் பண்ணியிருக்காரு. அதனால அந்த காரியத்தை நிமித்தம் என்ன செய்யறாங்க, மிரியாமும் ஆரோனும் என்ன செய்யறாங்க, மோசேக்கு விரோதமா முறுமுறுக்குறாங்க. அதுல அந்த கீழே வசனங்களை நம்ம வாசித்தா சொல்லப்பட்டிருக்கோம். ஆண்டவர் மோசே கிட்ட மட்டும் தான் பேசுவாரா, எங்கள்கிட்ட பேச மாட்டாரா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுறாங்க. பேசின உடனே கர்த்தருக்கு என்ன செய்யுது, மிரியாம் மேல கோபம் மூழுது. கோபம் மூண்டு என்ன செய்யறாங்க, மிரியாமுக்கு குஷ்டரோகத்தை கொடுக்குறாங்க. பெண் குஷ்டம் அவளுக்கு பிடிக்குது. பிடிச்ச உடனே மோசே என்ன செய்யறாரு, அவளுக்காக ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது கர்த்தர் அவளுடைய அந்த குஷ்டத்தின் அனுபவத்தை இசப்பா 7 நாள் அவ அவ பேசினதுக்காக அவமானப்படணும்னு சொல்லி அவளை பாளையத்துக்கு புறம்பே இருக்க சொல்லிட்டு கர்த்தர் அவளை சுகமாக்குறாங்க. இப்ப நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், கெஞ்சணும். மற்றவங்களுக்கு நம்ம யோபுல பார்த்து எல்லாம் அந்த 7 பாயிண்ட்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணு போல உள்ளதுதான். ஆனா யார் யார் கெஞ்சினாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய இது. மோசே பாருங்க, தனக்கு விரோதமா பேசின தன் சொந்த சகோதரிக்காக என்ன செஞ்சாரு, கெஞ்சினாரு. அது மட்டும் இல்ல, யாத்ராகமம் 32:13 வாசிக்கும் போது, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கெஞ்சுகிறார். வாசிங்க. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். பாத்தீங்கன்னா இவர் என்ன செய்யறாரு, கெஞ்சி பிரார்த்திக்கிறாரு. எதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களை வழியில ஆண்டவரை அழிச்சிடாதீங்க, அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் கர்த்தர் அவங்களை அழிச்சிடாதீங்க, நீங்க அவங்களை வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டு வந்தீங்க, நீங்க இவங்களை அழிச்சிட்டா இவங்களை பார்த்துட்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கெஞ்சுறாரு. அவங்கள அழிச்சிடாதீங்க, அவங்கள வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரங்க நமக்காக கர்த்தருடைய சமூகத்துல கெஞ்சுறாங்க. நம்முடைய குற்றங்கள் குறைவுகள் இருந்தாலும், நம்ம எவ்வளவு ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நம்ம பேசினாலும் செயல்பட்டாலும், நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்க ஊழியக்காரங்க நமக்காக உத்தரவாதமா என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறாங்க. எதற்கு, இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். எதற்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வாரோம், நம்ம முதல்ல தியானிச்சது போல நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான். ஊழியக்காரங்க நம்மளை எதுக்கு கண்டிக்கிறாங்க, எதற்கு நமக்கு சத்திய வசனங்கள் எல்லாம் எடுத்து போதிக்கிறாங்க, நம்முடைய ஆத்மா எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். இப்ப நம்ம பாவங்கள் குற்றங்கள் செய்யும் போது அவைகள் மன்னிக்கப்படுவதற்கும் நம்ம அவைகள்ல இருந்து மனம் திரும்புவதற்காக தான் என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நம்மளை சிக்ஷிக்கிறாங்க, நம்மளுக்கு போதிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, கர்த்தரிடத்துல என்ன செய்யறாங்க, கெஞ்சுறாங்க, மஞ்சாடுறாங்க. இசப்பா அவங்களுடைய குற்றங்கள் குறைவு. ஒரு வியாதி நான் பாத்தீங்கன்னா நம்ம ஜோமன் என்ன குற்றங்கள் இருந்தாலும் இசப்பா மன்னிங்க. இப்ப நம்ம கர்த்தரிடத்துல நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கும் போது நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுறது மாத்திரம் இல்ல, வரல ஒரு ராஜ்யத்தை நம்ம பெறுவதற்கு அது நமக்கு வழி செய்யக்கூடியதாக காணப்படுது. இந்த எகிப்துல இருந்து புறப்பட்டவங்க எல்லாரும் கானானுக்கு போகல. மோசே ஜெபிச்சாரு. மோசே ஜெபிச்சவரு பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு குறைவுனால, இந்த ஜனத்தினால அவருக்குள்ள உண்டான அந்த முறுமுறுப்பு, அதாவது முறுமுறுக்கலை அந்த அவசரப்பட்டு என்ன செய்ய கண்மையில அடிச்சிட்டாரு. அடிச்சதுனால இவர் என்ன செய்ய முடியல, கானானுக்குள்ள போக முடியல. கானானை பார்த்தாரு, அதுக்குள்ள போகல. அதனால இப்ப இவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாங்க, இந்த ஜனத்தெல்லாம் நான் அழிச்சிருவேன். ஆண்டவர் என்ன செய்தாங்கன்னா, ஏசப்பா சொன்ன தேவன் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றினாரு. மோசே என்ன செய்தா, இவங்களெல்லாம் அழிச்சிடாதீங்கன்னு சொன்னாலும் அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனமாய் கீழ்ப்படியாம வந்த புறப்பட்ட ஜனங்களை அழிச்சு
புதிய ஜெனரேஷன் எங்க கொண்டு போனாங்க? கானானுக்குள்ள கொண்டு போனாங்க. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் எபேசியர் 4:22-24 இது கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது எபேசியர் 4:22-24 ஒரு வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்கன்னா பழைய மனுஷனுடைய செய்களையும் களைந்து போட்டு, அதாவது நம்ம இந்த மார்க்கத்துக்குள்ள நம்ம புறப்படும் போது பழைய மனுஷனின் அனுபவத்தோடு தான் நம்ம வந்துடும். ஒரு இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள நம்ம என்டர் ஆகும்போது ஒரு குழந்தைய போல வந்திருப்போம். நாளாக நம்ம வளர்றோம். அது போல நம்ம இந்த மார்க்கத்துக்குள்ள நம்ம வரும்போது பழைய மனுஷனின் அனுபவத்தை களைந்துதான் புது சிருஷ்டியா நம்ம என்ன செய்யறோம்? இயேசுவோட ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு புதிய குழந்தையா வரும். நாளுக்கு நாள் வளர்ந்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நம்ம அடையும் போது பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம். அதற்கு முன்பாக அந்த பழைய மனுஷனை செய்யறோம் அழிக்கப்படுறான். பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் நமக்குள்ள காணப்படும். அப்பப்ப அது என்ன செய்யணும்? தலை தூக்கும். ஆனா கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நம்ம அதை வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அந்த தன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு எப்படி குழந்தைங்க வளர்ந்து வரும்போது பேரண்ட்ஸுடைய சில ஜீன் அவங்க கிட்ட இருந்து வெளிப்படுதோ அதை நம்ம கண்டிச்சு இப்படி செய்யக்கூடாது நம்ம கண்டிச்சு பிள்ளைங்களை நல்வழிப்படுத்தும்படியா வளர்க்கிறோம். அது போல கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு நம்ம என்ன செய்யறாங்க? வளர்க்கிறாங்க. அப்படி வளர்த்து பரம தேசத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியா இயேசப்பா என்ன செய்யறாங்க? நம்மளை நடத்துறாங்க. அதை நம்ம எரேமியால வாசிக்கிறோம். எரேமியா 7:16, 11, 14 வாசிச்ச ஆண்டு சொல்லுவாரு. எரேமியா கிட்ட மோசே கிட்ட சொன்ன மாதிரியே எரேமியா கிட்ட சொல்லுவாரு, நீ அவங்களுக்காக மஞ்சாடவோ கெஞ்சவோ வேண்டாம், நீ அவங்களுக்காக ஜெபிக்கவே செய்யாத, நீ விட்டு விண்ணப்பம் பண்ணாத, அந்த ஜனம் அவங்க இஷ்டத்துக்கு வாழட்டும் அப்படின்னு சொல்லி விட சொல்றாரு. ஆனா பாருங்க இயேசப்பா இந்த கிருபையின் நாட்கள்ல நம்ம ஒவ்வொருவர் மேல வச்சிருக்கிற கிருபையின்படி இரக்கத்தின்படி என்ன செய்யறாங்க? நம்முடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகாதபடி எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு போயிடணும். நம்ம ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல புறப்படுகிற அனுபவத்துல இருந்த பழைய மனுஷனின் அனுபவங்கள் நமக்குள்ள இருக்கு. அதை நாளுக்கு நாள் தேவன் நமக்குள்ள இருந்து அழிச்சு புதிய சிருஷ்டியா ஏசப்பாவுடைய சாயல் ஒவ்வொரு நாளும் நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா யார் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சினாங்க அப்படின்னா நம்ம பார்த்த போல நம்முடைய ஆத்மாவுக்காக ஆத்ம மீட்புக்காக நம்ம கெஞ்சணும். சிறைப்பட்டு போன தேசத்துல இருந்து நம்ம மீட்புக்காக கர்த்தரை நோக்கி கெஞ்சணும். எஸ்தர் மொர்தெகாய் போல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கெஞ்சணும். யாக்கோபை போல ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கெஞ்சணும். மனாசே போல நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கும்படியாய் கெஞ்சணும். யோபை போல இரக்கத்துக்காக கெஞ்சணும். மோசேயை போல இஸ்ரவேல் ஜனங்கள் பரம கானானாகிய பரலோக தேசம் நம்ம அடையும்படியாய் நம்ம கெஞ்சணும். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். நம்ம எங்க வாழ்ந்தோம்? நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்? நம்ம ஆத்மா எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? நம்ம ஒவ்வொருவரும் நம்ம திரும்பி பார்த்தோம். நம்ம ஆத்மா எப்படிப்பட்டதாய் காணப்படுதுன்னா தொய்ந்த போன அனுபவத்துல, மண்ணோடு ஒட்டி கொண்ட அனுபவத்துல, இளைப்புள்ள அனுபவத்துல, வியாகுலம், சஞ்சலம், ஊழையிடுதலும் அவாந்திரமான இடத்துல நம்முடைய ஆத்மா காணப்படி எங்கேயோ வாழ்ந்துட்டு இருந்தோம். கர்த்தரை விட்டு தூரமா எங்கேயோ வாழ்ந்தோம். நமக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லை. எனக்கும் இந்த சர்ச்சுக்கும் சம்பந்தமே இல்லை. உலகத்தின் வேஷம், உலகத்தின் காரியங்கள், உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உலகத்தின் ஆசாபாசத்துக்கு முதலிடம் கொடுத்து, கர்த்தரை அறிந்தும் அவர் அறியாத ஆடுகளை போல கர்த்தரை விட்டு தூரம் போன ஆத்துமாக்களா வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். எங்கேயோ வாழ்ந்தோம். ஐயா நெஞ்சார அழைத்து நம்ம கூட நம்ம கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அது நம்முடைய ஆத்மாவை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு நன்றி சொல்லுங்க. முழு மனசோட நன்றி சொல்லுங்க. எங்க இருந்தோ கொண்டு அழிந்து போகிற அனுபவத்துல இந்த ஆத்மாவை நீங்க கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு நன்றி. தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே,